Hello everyone. Percentage சீரீஸில் எக்ஸாமினேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது என்னென்னா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும், பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும் இல்லையா? இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ வந்து ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு கொஷின்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம வந்து இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் என்ன சொல்கிறது, ஃபார்முலா வந்து என்னென்னா இதுதான்: ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொஷின் பாருங்கள்: இன் எக்ஸாம் 30% fail in Hindi and 45% fail in English and 25% fail in both. Find the pass percentage in the both. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது, அதில் ஹிந்தியில் 30% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்களாம், இங்கிலீஷில் 45% ஃபெயில் ஆகிருக்காங்களாம், 20 வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே 20 வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போது ரெண்டுத்துலேயுமே பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஷினில் நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என் ஆஃப் ஏ வந்து எது அப்படின்னா நமக்கு வந்து 30, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என் ஆஃப் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 45 மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் மீனிங்னா என்னது, காமன். கரெக்டாக? அப்போ இங்கே காமனாக ஃபெயில் ஆகிருக்காங்க இல்லையா, ரெண்டு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து ஃபெயில் ஆகிருக்காங்க 20%, ரைட்டா? ஸோ அந்த 20 இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா 75 மைனஸ் 20, ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன 55 வரும். ஸோ அது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 55% இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாஸ் பர்சன்டேஜ் இன் போத் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே உள்ள பாஸ் பர்சன்டேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100 மைனஸ் ஃபெயில். ஸோ 55%, 55 பேர் வந்து என்னென்னா ரெண்டுத்துலேயுமே நமக்கு என்ன இருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அவங்க வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 100 மைனஸ் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகணும். அப்போ 100 மைனஸ் 55 ஈக்குவல் டு 45. அப்போது 45% தான் நமக்கு என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட்லையுமே வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைன் தி பாஸ் பர்சன்டேஜ் இன் பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கா. ஸோ இங்கிலீஷில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, ஹிந்தியில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைண்ட் பாஸ் பர்சன்டேஜ் இன் இங்கிலீஷ் அண்ட் பர்சன்டேஜ் இன் ஹிந்தி. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100 மைனஸ் இங்கிலீஷோட ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து 45. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 55% பாஸ். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 மைனஸ் இங்கே வந்து ஹிந்தியில் 30%. இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 70% பாஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.